வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2-8 பாவங்களில் 2க்கும் மேற்பட்ட கிரகங்கள் தொடர்பு பெற்றால் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். பொதுவாக 2-8 கிரகங்கள் இருந்தாவோ இல்லை 2-8 இடத்த ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் பார்வை செய்வதன் மூலமாக தொடர்புகள் பெறுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது இவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? போன ஒரு பதிவில் 7ஆம் இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் என்ன பலன்கிறது சொன்னேன். ஸோ அதே ஈக்குவலாக தான் வரும், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இதில் வரும். என்ன காரணம் அப்படின்னா, 8ஆம் இடங்கிறது மாங்கல்ய ஸ்தானம், 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம். ஸோ இந்த குடும்பத்தில் குடும்பம் சொல்லக்கூடிய இந்த பாவத்தில் 2ஆம் இடத்துல 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் 2 கிரகங்கள் பகை கிரகங்களாக இருந்துச்சுனாலும் பிரச்சனை தான். அதாவது சனி செவ்வாய் இந்த மாதிரி கிரகம் இருந்தாவோ, இல்லை 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் சுப கிரகம் பாபகிரகம் 2ம் சேர்ந்து இருந்தாவோ, இல்லை ஆதிபத்திய ரீதியாக கிரகங்கள் எந்த அளவுக்கு பாபத்தன்மை பெற்றிருக்கோ அந்த தன்மையோடு விட்டு அது 2ஆம் இடத்துல இருந்தாவோ கண்டிப்பாக திருமண வாழ்க்கை லேட்டாக தான் திருமணம் நடக்குது, திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுது. அந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்தும் போது கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை பிரிவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். இது பொதுவான விதி தான். ஏன்னா அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் என்ன டிகிரி, என்ன சாரம், என்ன நட்சத்திர சாரம் பெற்றிருக்கு, என்ன நிலையில் இருக்குது, வக்ரமாக இருக்கா இல்லை அஸ்தங்கமாக இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்த்து தான் பலன் எடுக்கணும். ஸோ பொதுவாக 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் 2ஆம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது 7ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்க்கும். ஸோ 8ஆம் இடத்துல கிரகங்கள் இருந்தாலும் அது 7ஆம் பார்வை 2ஆம் இடத்தை பார்க்கும். ஸோ இதனால் குடும்பம் அமைகிறதுக்கு லேட் ஆகும், திருமணத்துக்கு குடும்பம் அமைகிறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2ஆம் இடத்துல சனி கிரகம் இருந்தாவோ இல்லை 8ஆம் இடத்துல சனி இருந்தாலோ சரி, ஒன்றுக்கொன்று பரஸ்பரமாக அந்த 2-7-2-8 பார்த்துரும். அப்போ அப்படி இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா, கண்டிப்பாக திருமணம் தாமதப்படுத்தி திருமணம் நடக்கிறது மிக நன்று. இல்லை அப்படின்னா சீக்கிரமே திருமணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருதார யோகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்யும். அதோட தசாபுத்தியே அமைஞ்சிச்சுன்னா நீங்கள் அது சீக்கிரமே ரொம்ப நாளைக்கு அது போகாமல் ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் பிரிவை கொடுத்துருது அந்த திருமண வாழ்க்கையில். ஸோ அந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்தாலே திருமணத்தை தள்ளி தான் போகணும், திருமணத்தை தாமதப்படுத்தி தான் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சனிக்கு உண்டான விஷயத்தை அதை படுத்தணும். அது தாமதம் இல்லாமல் கல்யாணம் விஷயத்தை நடத்திடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த திருமணம் பிரிவை கொடுக்குது. அப்படி இல்லை அப்படின்னா மறைமுகமான உறவுகளோடு அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னொன்று விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2ஆம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்குதோ 2ஆம் அதிபதி தசா புத்தி நடத்தும்போது புத்தியை விட தசைக்கு தான் உங்களுக்கு வேல்யூ அதிகம், டியூரேஷன் அதிகம். அப்போ அந்த 2ஆம் அதிபதியுடைய தசையோ 2இல் இருக்கக்கூடிய கிரகத்தோட தசையோ நடத்தும்போது ஒரு வேளை சிறு வயதிலே திருமணம் குழந்தைகளுக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஒரு பெண்ணுக்கு 26-27 தான் திருமணம் பண்ணணும். ஒரு ஆணுக்கு 30 வயசுக்கு மேலே 32 வயசு ஆயிரணும். அப்போ தான் இந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். அது இல்லாமல் நீங்கள் திருமணத்தை சிறு வயதிலேயே பெண்ணுக்கு 23 வயசில் 22 வயசில் ஆணுக்கு 26-27 பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 2ஆம் அதிபதியோட திசைகள் வரும்போது இவங்களுக்குள்ள பிரிவுகள் வரும். அது பிரிவுகள் இல்லை, சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னா அதோட அமைப்பை பொறுத்து தான் நம்ம முடிவு சொல்ல முடியும். 2ஆம் அதிபதி என்ன பாவத்தில், அதாவது எந்த பலத்தில் இருக்குது, என்ன மாதிரி விதிவிலக்கோடு இருக்கா, விதி எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து தான் இந்த நான் சொல்லக்கூடிய விஷயம் கரெக்டாக இருக்கும். ஸோ உடனே 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் தசை நடத்துகிறப்ப எங்கள் வீட்டுக்கு யாரோ வந்துடுவாங்களான்னு யோசிக்காதீங்க. இல்லை நம்மளோட வீட்டுக்காரமாவோ இல்லை ஹஸ்பண்டோ மறைமுகம் எதை வச்சுருப்பாங்களோன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அது பொதுவானதாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா உங்கள் ஜாதகம் என் கையில் இல்லை. அப்போ உங்கள் ஜாதகத்தில் இந்த 2ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்கல, 2ஆம் இடத்துல சுபகிரகங்கள் பார்க்குதா, இதை குரு பார்க்குதா, இதெல்லாமே நிறைய பார்த்து தான் அந்த பலன்களை கரெக்டாக எடுக்க முடியும். ஸோ பொதுவான விதியைத்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ 2ஆம் இடத்து அதிபதி பலவீனமாகி 2க்குடைய தசையே நடக்கும்போது கண்டிப்பாக அதாவது உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு 3ஆவது நபர் ஒருத்தர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லை அப்படின்னா மறைமுகமாக வெளியில் அந்த நபரோட தொடர்பில் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது 2ஆம் அதிபதி எவ்வளோக்கு எவ்வளோ பலவீனமாக இருக்கிறத பொறுத்து தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ 2ஆம் இடத்துல கிரகம் இருந்தாவோ இல்லை 2ஆம் அதிபதி தசை நடத்துகிறவங்களுக்கு அது நடக்கும்னு சொல்ல முடியாது. குறிப்பாக மேச லக்னம், துலா லக்னம் இவங்களுக்கு
50% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேச லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் மாரக ஸ்தானமாக 2 7 வருது. அப்போ வரும்போது மாரகன் வந்து என்னென்னா அந்த இறப்புக்கு ஒப்பான கண்டத்தை கொடுப்பாருங்கிறது தான் உண்மையான விஷயம். அப்போது அவங்களுக்கு வந்து அந்த அதாவது வந்து இறக்குற விஷயங்கள், அதாவது ஆக்சிடெண்ட் ஆகிறது, ஒரு விபத்துகள் நடக்கிறது வந்து அதெல்லாம் பண்ணாமல், உயிருக்கு எந்த கண்டத்தையும் கொடுக்காம, இந்த மாதிரி வந்து 2 கூடையவர் துலா லக்னத்துக்கு 2 செவ்வாய் திசை, மேசத்துக்கு 2 சுக்கிர திசை, இந்த டைமில் வந்து அந்த திசை நடத்தும்போது நமக்கு ஒருத்தரை அறிமுகமாகி வீட்டுக்குள்ளே விடுவோம், அவங்களால பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கணும். அது இல்லாமல் அந்த 2 கூடையரோட தசை நடந்தாவோ, அந்த 2ல் வந்து உட்கார்ந்துருக்க தசையோ வந்து நடக்கக்கூடிய கிரகத்தோட பலம் பலவீனம் இதை பொறுத்து தான் வந்து இது நடக்கும், இது நடக்காது, இவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் வரும் வராது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெளிவாக சொல்ல முடியும். தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? ஸோ இல்லை இதில் சொல்லிட்டாங்க, ஒரு வேளை அப்படி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. அப்படி நம்ம எல்லா விஷயத்தையும் யோசித்தோம்னா நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஜாதகங்கிறது ஒரு விழிப்புணர்வு தான். அதை நம்ம வந்து விஷயத்தை கேட்டு நம்மளால் மாற்ற முடியாது. பரிகாரம் செய்கிறனால அந்த விஷயத்தை தள்ளி கொண்டு போக முடியாது. குறைக்கலாம், நடக்கக்கூடிய விஷயத்தை குறைக்கலாம், இல்லை நடக்கக்கூடிய விஷயத்தை அந்த தைரியத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு மனோசக்தியை வந்து அந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுறதுனால வரும். அவ்வளோதான் தவிர எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோன்னா அதுக்கு விழிப்புணர்வாக இருங்க. 2 கூட ட்ரெஸ்ஸை ஒருத்தருக்கு நடக்குதா, 8 கூட 8ல் உட்காந்து 2ஆம் இடத்த ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்து நடத்துதா, கண்டிப்பாக வந்து யாருக்கிட்டையும் அளவோடு பழகுங்க. அறிமுகம் இல்லாதவர்களோட பழகி வீட்டுக்குள்ளே விடாதீங்க. இதெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வோடு இருங்கன்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம ஜோதிட விளக்கத்தையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ புரிதல் தன்மை மிக முக்கியம். ஓகேவா? இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இப்போது இந்த 8ஆம் இடத்துல வந்து திசை நடத்துது, 8ல் வந்து ஒரு கிரகம் வந்து திசை நடத்துது, மாங்கல்ய ஸ்தானத்தில் ஒரு பெண்ணுக்கு இருந்தால் திசை நடத்துதுன்னு எடுத்துக்கலாம். ஆணுக்கும் அதில் பாதிப்புகள் அதிகமாக தான் இருக்குது. அப்போ 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து திசை நடத்துனாவோ, அது 8ல் ஒரு 2 3 கிரகங்கள் இருந்து நடத்தும்போது 2ஆம் இடத்தை வந்து 7ஆம் பார்வையை பார்க்கும். அப்போவும் குடும்பத்தில் பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போது நம்ம இதை என்ன எடுத்துக்கோன்னா, ஒருத்தருக்கு வந்து 7 கூடையவர் 8ல் இருக்காருன்னு வச்சுக்கிங்களேன், இருந்து அவங்க வந்து ஹை டிகிரியாக இருக்காங்க, நல்ல ஒரு பலமாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண் வீட்டார் தன்னுடைய பிறந்த வீட்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஆண் ஜாதகத்தில் வந்து 7 கூட 8ல் இருக்குன்னா தனக்கு வரக்கூடிய மனைவி தன்னோட வீட்டோட பெருமைகளை அதிகமாக பேசுவாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை விட்டு கொடுக்க மாட்டாங்க, அம்மா அப்பா முதல் கொண்டு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவோம், இவங்கக்கிட்ட அதை பற்றி பேசாமல் இருந்தாலே பிரச்சனைகள் வராது. இதையெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. ஸோ 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் தசை நடத்தும் போது 2க்கு 8க்கு 7க்கு 2, அதாவது தன்னுடைய வாழ்க்கை தன்மையோட குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையை சொல்லக்கூடிய திசைன்னு சொல்லலாம். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு இம்பேக்ட் ஆகாமல் இருக்கிறது நீங்கள் பார்த்துக்கணுங்கிற விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம். அப்போது 2ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ ஏதோ ஒரு 2 கிரகம் வக்ரமாக இருக்குது அப்படின்னாலும் கல்யாணத்தை தாமதப்படுத்தும், தோஷத்தை அதிகப்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஸோ வக்ரங்கிறது தாமதமானாலும் வீரியம் அதிகம். அது செய்யக்கூடிய கால தாமதமாகலாமே தவிர சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டு தான் அது வெளியே போகும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ 2ஆம் இடத்துல வந்து என்ன கிரகம் ஹை டிகிரியாக இருக்குது, என்ன கிரகம் ஆட்சி உச்சமாக இருக்குது, என்ன கிரகம் என்ன சொல்கிறது, அது கெட்டு போகாமல் பலவீனமாகாமல் அஸ்தங்கமாகாமல் நீசமாகாமல் நல்லா இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பாருங்கள். 2ஆம் இடத்துலையும் சரி 8ஆம் இடத்துலையும் சரி. இப்படி இருக்கும்போது பிரச்சனைகள் அந்த திசை நடந்தாலும் பாதிக்காது. ஒருவேளை பிரச்சனை வந்து நடக்கக்கூடிய கிரகத்தோட இந்த கிரகமும் சம்மந்தப்பட்டிருக்கு, இல்லை சாரம் வாங்கியிருக்கு, நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து 2ஆம் இடத்துல வந்து சனி இருந்தால் 8ஆம் இடத்துல சனி இருந்தால் திருமணம் கம்பல்சரி தாமதமாகும். சீக்கிரம் திருமணம் ஆனால் கண்டிப்பாக 2வது திருமணம் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்தது செவ்வாய். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக செவ்வாய் தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒருத்தருக்கு வந்து துலா லக்னமாக இருக்குது, விருச்சிகத்தில் செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்தால் அது வந்து செவ்வாய் தோஷம் கிடையாது, பரிகார செவ்வாய். அதே அந்த செவ்வாயை ராகுவோ கேதுவோ இருக்குது பார்க்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த செவ்வாய் வந்து வீரியம் அதிகமாகுது. செவ்வாயோட தன்மை அதிகமாகி செவ்வாய் தோஷம் இருக்கிறதா காமிச்சிக்குது. அப்போது நம்ம இது இப்படி இருக்கிறதா இது பரிகார செவ்வாய்னு எடுத்துக்க முடியாது. செவ்வாய் வந்து அதுக்கு வீரியம் அதிகம்தான்.
அந்த மாதிரி எப்படி இருந்தாலும் அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. தசாபுத்தி வரலைன்னா பிரச்சனையே கிடையாது, செவ்வாயை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ இப்பேற்பட்ட இந்த செவ்வாய் 2லேயோ இல்லை 8லேயோ அப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மன ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். பிளட் சம்மந்தப்பட்ட பிளட் கம்மியாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணைக்கு. அதே மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலுமே டக்குனு பிரச்சனைக்குமே அவங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி வருவாங்க. அப்போ 8ல் செவ்வாய் இருக்குது அப்படின்னா திருமணத்தை லேட்டாக தான் பண்ணணும், சீக்கிரம் திருமணம் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் காதில் வாங்கிட்டால் போதும். ஓகேவா? ஸோ இது முக்கியமாக பார்க்கணும். இதை தாண்டி 2-3 கிரகம் இருக்குது. அது சுபகிரகமாக இருந்தாலும் சரி, பாவகிரகமாக இருந்தாலும் சரி. கூட்டு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ கூட்டு கிரகம் இருந்து பக்கத்து 2 பக்கமும் பாவகம் இருந்தால் அது பாவகத்திரி யோகம். அப்போ அது இல்லாமல் தனியாகவே 8ல் 2ல் ஒரு 4-5 கிரகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது குடும்பத்தை தொட்டு ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுக்கணும்னு அர்த்தம். அதை தசாபுத்தி நடத்தும் போது கண்டிப்பாக பிரச்சனை வரும். அப்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது. அதைத்தான் இந்த விஷயத்தை சொன்னேன் நான். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 2ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்து தசாபுத்தி நடந்தாலும் கண்டிப்பாக திருமணம் அந்த தசாபுத்தியில் நடக்காது. தசையை விட புத்திக்கு பலம் அதிகம். அப்போ 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் புத்தி நடத்துது அப்படின்னா அது கெட்டு போச்சு, அது ரொம்ப வீக்காக இருக்குது, அதனால தான் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை அவங்க இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கணும். அப்போ 8ஆம் இடம் சரி 2ஆம் இடம் சரி 2 இடத்துலையும் பாவகர்கள் இருந்தாலும் சரி, பாவகரங்கள் இருந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க தனித்துவமாக இவங்களோட விஷயத்தில் தனித்துவமாக விளையாட விட்டீங்க அப்படின்னா அந்தோட கிரகத்தோட வேலையை அதிகமாக செய்யும். அப்போ கூட்டாக இருக்கிறதுக்கும் தனித்துவமாக இருக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இப்போ 2ல் ராகு இருக்குது, 2ல் கேது இருக்குது அப்படின்னா பெருசாக பிரச்சனை கொடுக்காது, அதோட வேலையை செஞ்சுட்டு போயிடும். இந்த கேதுவோட ராகுவோட இதுக்கு பகை கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி, செவ்வாய், சூரியன் இதெல்லாம் சேரும்போது கண்டிப்பாக பிரச்சனையை அதிகப்படுத்துது. இல்லை கால தாமதமான திருமணம், எதிர்பார்க்காத திருமணம், நம்ம எதிர்பார்த்த திருமணம் அமையாமல் இருக்கிறது, இது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். இதில் சனி செவ்வாய் 2லேயோ 8லேயோ இருந்து அது கூட மீண்டும் ராகு கேது இணையும் போது அதோட வீரியம் அதிகமாகும். ஸோ பிரச்சனைகள் அதிகமாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம திருமண வாழ்க்கையை அடுத்தடுத்து வர தசாபுத்தி கடந்து திருமணம் பண்ணலாம். இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் அப்படின்னா கொஞ்சம் வெளிநாட்டில் இருக்கிற மாப்பிள்ளையாக பார்த்து பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள். இந்த 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல கிரகங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தாலே சண்டை தான் வரும் அந்த தசாபுத்தி நடத்தும் போது. அப்போது இந்த 4-5 கிரகம் இருக்குது 2ல் 8ல் அப்படின்னா கண்டிப்பாக அதோட தசை வராமல் போகாது, கண்டிப்பாக வரும் தசை. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த தசை என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வெளியூரில் மாப்பிள்ளை இருக்குதோ இல்லை வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி இருந்துட்டு மாதத்துக்கு ஒரு டைம் பார்க்குற மாதிரி இல்லை 2-3 மாதத்துக்கு 2 டைம் பார்க்குற மாதிரி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும், பிரச்சனைகள் பெருசாக வராது அப்படிங்கிற விஷயத்தை தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ தனித்துவமாக இருக்கிற கிரகத்துக்கு விட கூட்டு கிரகத்துக்கு வீரியம் அதிகம். அதுவும் ஒரே இந்த 2-3 டிகிரியில் 4 கிரகம் இருக்குது அப்படின்னா ரொம்ப வீரியம் அதிகம். ஒருத்தர் சனி இருக்குது, சனி 2 டிகிரி, செவ்வாய் 3 டிகிரி, சுக்கிரன் 5 டிகிரி, எல்லாமே இந்த 1 டிகிரிலேருந்து 3 டிகிரி இல்லை 4 டிகிரிக்குள்ளே ரெண்டுமே மேக்ஸிமம் நம்ம அங்கே இருக்கக்கூடிய கிரகம் இணைப்பு வருது அப்படின்னா கண்டிப்பாக வீரியத்தையும் அதிகப்படுத்தி விடும். ஸோ அதையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா 2-8 பாவத்தில் வக்ரமான கிரகமோ நீசமான கிரகமோ எந்த பாவப்பட்ட கிரகங்கள் பலவீனமான கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதோட தசாபுத்தி திருமணம் பண்ணாதீங்க. அந்த கிரகத்தோடு இன்னொரு கிரகம் சேரும்போது அவங்க தனித்துவ தன்மையும் இழக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி கூட்டு கிரகமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக திருமண வாழ்க்கை தள்ளி தாமதப்படுத்தி திருமணம் பண்ணால் திருமணம் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பொதுவான விதிகை தான். பொதுவாக சனி செவ்வாயை மட்டும் சொல்லியிருக்கேன், மற்ற கிரகங்கள் அடுத்தடுத்து சொல்ல ட்ரை பண்ணுறேன். இன்னொன்று ராகு கேது இது இருந்தாலும் சரி, இந்த ராகு கேதோட செவ்வாய் இருந்தாலும் வீரி அதிகம்தான். அதே உங்களுக்கு 8ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக அதிகப்படியான வீரியம் அதிகப்படியான பலம் அடைந்து அதிகப்படியான பிரச்சனையை குடும்பத்துக்குள்ளே கொடுக்கும். இதே 8ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த 8ஆம் இடத்துல கிரகம் இருந்து ஒரு தசை நடத்தும் போது ஒரு அவமானம், ஒரு ஆக்சிடெண்ட்டு, திடீர் திருப்பம், திடீர் மாற்றம் இதெல்லாம் கொண்டு வரும். கண்டிப்பாக அந்த அவமானம், ஆக்சிடெண்ட்டு அதெல்லாம் அந்த கிரகம் எவ்வளோ பலவீனமாக இருக்குது, அந்த கிரகம் ராகுவோடவோ இல்லை செவ்வாயோடவோ சேர்ந்துருக்கா, இந்த டிகிரியோடு இணைஞ்சிருக்கா, இதையெல்லாம் நீங்கள் பார்த்து தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் கரெக்டாக இருக்காது. வண்டி வாகனங்களை பார்த்து போயிட்டு வாங்க, யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம சொல்லணும். அப்போ 8ஆம் இடங்கிறது மாங்கலிஸ்தானமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஒரு சில விஷயம் வெளிப்படும்.
அதை வந்து நீங்கள் வந்து தப்பு செய்யாத அளவுக்கு போச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிக்க வேண்டாம். தப்பு செய்யுதுன்னா கண்டிப்பாக கண்டிக்கணும். திருமண வாழ்க்கையில் இதுவே பிரிவுகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக போயிடும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். அப்போது 2ஆம் இடம் 8ஆம் இடம் இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7ஆம் இடத்துக்கு ஆல்ரெடி முன்னையே சொல்லிட்டேன் நான். அப்போ 2ஆம் இடத்துல வந்து கிரகங்கள் அதிகமாக இருந்தால் குடும்பம் அமையிறது கஷ்டம். 8ஆம் இடத்துல கிரகங்கள் அதிகமாக இருந்தால் கண்டம் சம்மந்தப்பட்டது, இல்லை அப்படின்னா வந்து திருமண வாழ்க்கையில் மாங்கல்ய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது ஒரு இம்பேக்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோதான் விஷயம். வக்ரமாச்சு அப்படின்னா அது ஒரு பக்கம் விட்டால் மீண்டும் அது தெரிஞ்சு வந்து பிரச்சனையை அதிகப்படுத்துமே தவிர குறையாது. ஸோ 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல கிரக வக்ரமானால் திருமண வாழ்க்கையில் பாதிப்பு வருது. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், திருமணத்தை தாமதப்படுத்தும். அதர் காஸ்ட் அதாவது கலப்பு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதையே வந்து இந்த 2ஆம் இடத்துல 5-7 தொடர்புன்ற காதல் திருமணம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ குடும்பம், அதுக்கப்புறம் 8ஆம் இடங்கிறது மறைமுகமான விஷயங்கள் நடக்கிறது. இதையும் நம்ம கண்காணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இப்படிப்பட்ட அமைப்புகள் வந்து இருக்கும்போது திருமண பொருத்தம் பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கிற மாதிரி திருமண பொருத்தம் பார்க்கணும். கட்ட பொருத்தம் மிக மிக முக்கிய அவசியம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து. ஸோ 2-8 வந்து கிரகங்கள் அதிகப்படியான பார்வை இருக்கிறனாலையோ கிரகங்கள் இருக்கிறனாலையோ பயப்பட வேண்டியதில்லை. ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். ஸோ திருமணம் இவ்வளோ நாளாகி திருமணம் நடக்கலை, தாமதம் ஆகிட்டே போகுது அப்படின்னா இந்த மாதிரி கிரக அமைப்புன்னா நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, லேட்டாக திருமணம் நடக்கும், அவ்வளோதான். ஸோ சிம்பிளான விஷயம் தெரிஞ்சுக்குங்க. நன்றி.